ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு எங்க ஒரு நிமிஷம் பாருங்க, ரகுவையும் ரிஷியும் பாருங்க எப்படி இருக்காப்புல அப்படின்ட்டு. நாங்கள் சொன்ன மாதிரியே இந்த மேரேஜுக்கு வந்திருக்கோம். காரைக்குடியில் ஒரு மேரேஜ்னு சொன்னோம்ல, நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ பட்டாசு வெடிக்க போகிறோம். 1000 வாழை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 30 ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வெடிக்கலான் இருக்கோம். எங்கடா வெடிக்க போறீங்க? நாங்கள் பட்டாசு எல்லாம் வாங்கினோம். பட் ஆனால் அதை பற்ற வைக்கிறதுக்கான தீப்பெட்டி வாங்க மறந்துட்டோம். நான் பந்தியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பின்னாடி போயிட்டு இருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியல. வாங்க போய் அங்க என்னென்ன டிஷ் செய்யறாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்க அங்க போறேன்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? சமைக்கிட்டு வந்துருமாங்க. இப்ப இங்க அவங்க ரகு ஏன் ரகு 3 பேர் தானா? நானும் வரேன். மூணு பேர் ஏதோ மீட்டிங் போட்டிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை, முதல் பந்தி எப்போ அப்படின்னு தான். சரி வாங்க உள்ள போலாம். யாரு நீ கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ஹலோ, உங்க நேம் சொல்லுங்க. கவியரசன். நீங்க வந்து அடுத்த கல்யாணம் உங்களுக்கா? இப்ப சொல்லு அடுத்த கல்யாணம். அடுத்த மாப்பிள்ளை வருதா? ஒண்ணுதான் இல்ல இப்போதைக்கு. ஒண்ணுதான் ரகு பாக்குறான். அதே சேர்த்து எடுத்துக்கோ. ஓ ரகு நீ பாக்குறியா பொண்ணு? ஓகே, நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம் எப்படி இருக்கு அப்படின்னு. நாங்க டின்னர் வந்து உங்களுக்கு காட்டுறோம். இவரு பேரு வந்து சொல்லுங்க. பேரு சொல்லிட்டீங்களா பேர்லாம்? எல்லாரும் சொல்லியாச்சு. கல்யாணம் வரைக்கும் நீங்க தான் சொல்ல. பிடெக் ராஜராஜன் பிடெக். ரகுபிரசன்னா ஆர்ட்ஸ். நீங்க ஆன்டி ரிச்சர்ட். நாய்ஸ் கேன்சலேஷன் வேற ஆன்ல இருக்கு, கண்டிப்பா கேட்டிருக்கோம். நீங்க வாடா ஆகிடாரி.
கிட்ட போ க்ளோஸ் போ அவ்வளோ சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரெஸ் பஸ் பிளான் சொல்லுங்க மறக்காம அந்த பெல் பட்டல எதா இருந்தாலும் நீ சொல்லு சொல்லு சப்ஸ்கிரைப் டு சேனல் பேர் என்ன ஸ்ட்ரெஸ் பஸ் பிளான்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ் vlog சொல்லு சப்ஸ்கிரைப் டு ஸ்ட்ரெஸ் பஸ் vlog நீ சொல்லு உனக்கு சிவகங்கமோட டிஎஸ்பி ப்ரோமோட் சரி சப்ஸ்கிரைப் டிபிடா டிபியா தமிழ்நாட்டுல நீ நாங்க இப்போ சாப்பிட போறோம். சாப்பிடறதுக்கு வந்து மண்டபத்துல வந்து கீழே போகணும். கீழே போனோம்னா அங்க பந்தி இருக்கும். ஹாய் சொல்லுங்க. கவிதா Later that same evening. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, எல்லா டிஷ்ஷுமே சூப்பரா இருந்துச்சு. பரிமாறுறது தான் ஒரே அன்பை பொழிஞ்சுட்டாங்க. ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட முடியல. பட் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. நாளைக்கும் காட்டுறேன் நான் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. சரி, இன்னத்தோட விழாக்கு முடிச்சுப்போம். பாய். रुको जरा सबर करो எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு தங்கச்சி மாதிரி தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? ஓகே ஓகே அது ஆனாயிதான் இருக்கும். ஓ அது சரி, நீ மட்டும் வெள்ளையா இருக்க. இது தப்பு இது தப்பு. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பின்னாடி வந்து வெள்ளையாது தெரியும். இல்லையே வெள்ளையாது இல்லையே, கருப்பால இருக்கு. நாங்க இப்ப வந்து ஒரு தேவக்கோட்டையில இருக்கோம். தேவக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதாவது இது இன்ட்ரோ பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு கம்யூனிட்டி ரகு பிரசனா விண்டோ ஏத்தி தர மூதேவி ஏசி போட்டு விண்டோல ஜாலியா கை வச்சிட்டு நீ தான் சுத்தணும். இதே நான் சுத்தணுமா? நீ தான்டா சுத்தணும். கட் பண்ணி இல்லடா, நீ தான்டா சுத்தணும். ப்ரோ வீடியோ கட் பண்ணிடு. ஆமா இது இல்ல, அது வந்து எடிட்டர் கட் பண்ணிக்கும். அவர் பாவம் ப்ரோ. நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஒரு குளுக்குற சம்பளம் அவனுக்கு நான் சம்பளம் நீங்க அவனுக்கு சம்பளம் எல்லாம் இல்ல. எது சம்பளமே இல்லாமலையா? நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. சொந்தக்காரங்க. அப்ப பாட்டெல்லாம் வெறியா இருக்கும். பாட்டெல்லாம் சூப்பரா போடுவோம். சரக சொன்னேன்டா மாதிரி. அப்படியா? இப்ப நாங்க வந்து காலையிலேயே குளிச்சு பெறப்பட்டு எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்க என்னது அந்த மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் தானே, சிவன் கோயில். சிவன் கோயிலுக்கு அங்க நாங்க போய்கிட்டு இருக்கோம். மிச்சத்தை வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா சரண் ப்ரோ சொல்லுவாரு. சரண் கோட்டூர் பக்கத்துல இருக்க நைனார் வயலுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பொள்ளாச்சில இருந்து. அதனால நம்ம லோக்கல் கைஸ்னால இப்ப கூட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கோயிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வேற மாதிரி ரெடி பண்ணிப்போம். அந்த காலத்துல உள்ளது அது இல்ல மச்சான். ரைட்ல போனா கரெக்டா இருக்கும். ரைட்ல போனா கரெக்டா இருக்குமா? வழி சொல்லுங்க. கரெக்டா இருந்தா பொறுட்டாவ. இவர் தான் நம்ம மச்சான் ஸ்டான்லில ஒர்க் பண்றாரு. ஸ்டான்லி இவர் வந்து ரகு பிரசனா. இவர் எதுக்கு வேலைக்கு போறாரு என்ன பண்றாருன்னு தெரியல. ட்ரிப் தான் போயிட்டு இருப்பாரு. தினேஷ் கூட பெத்ததே வேஸ்ட்.
கட் பண்ணிடலாம். ஹாய் கைஸ். கட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இருந்து இவர் வந்து ரைடர், ப்ரோ ரைடர். எதுக்கு இவ்வளவு வேகமா போறாருன்னு தெரியல. அடுத்து 108ல போட்டு நினைக்கிறேன். கொடி பறக்குதா? கொடி அந்த பறக்கல கொடி bro. வந்தா சாமி பறக்கும். அந்த கொடி மட்டும் பறக்கும் பயங்கரமா. மச்சான் எப்படி மச்சான் இருக்க? நல்லா இருக்கு. நம்ம மச்சான்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காண்டி. இன்னைக்கு நைட் கிளம்புறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. யாரு கிளம்புறா? எப்படி இருக்கு நம்ம ஊரு? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க எடுத்து போட்டுருங்க. கண்டிப்பா. தேவோட்ட பயலுகடா. இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு, எப்பவும் நம்மதான். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்க சொதப்பிட்டோம். கல்யாணத்துக்கு வர சொன்னா கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கோம். இதுக்கு காரணம் மிஸ்டர் சரண்ராஜ் தி கிரேட். நம்ம மட்டும் தான் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்போ கூட தான் லேட் ஒத்துக்கிறீங்க. தினேஷ்னால தான் லேட்டு. என்ன முடி வெட்டுற மாதிரி கட் இருக்கு. கட்டெல்லாம் பண்ண மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீங்க தான் ப்ரோ. நானா? ஆமா, லேட் ஆகிற மீட்டியா சொல்றா. 7 மணிக்கு தான் குளிக்கவே போறீங்க. அது வந்து அது 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 இப்ப நான் என்ன சொல்றது? என்ன சொல்லலாம்? பாயிண்ட்ல வந்து மடக்கிட்டாங்களே. இப்ப சிவா ப்ரோக்கு டிரைவர் யாரு தெரியுமா? இப்ப வந்துருச்சு, பாயிண்ட் வந்துருச்சு. பாயிண்ட் இத போடிங்கனா உங்களுக்கு பெரிய இல்ல அந்த பாயிண்ட் இல்ல. நாங்க வந்து லேட்டா எந்திரிச்சதுக்கு காரணம் மிஸ்டர் ரகு பிரசன்னா தான். ஏன்னா வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா 6:30 எந்திரிச்சு குளிக்கவே போனாரு. 6:45 நீ எடு ப்ரோ. போலாம். நான் டிரைவிங் பண்றேன் ப்ரோ. இப்ப எப்படி பண்றேன்? வண்டி ஓட்ட தெரியாது. டேய், நான் ஓட்டுவேன்டா. மாப்ள உங்களுக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியாது. டேய், வரா சகல. வணக்கம். ஐடி ஆபீசர். சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இப்படிக்கு சகல. மண்டபத்துல மீட் பண்ணுவோம். ப்ரோ, நாளைக்கு பிளான் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போறதா நம்ம பிளான். அது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் லீவ் போட்டேன். நாளைக்கு எனக்கு பிரச்சனை இல்ல, பார்த்தாக்கும் பிரச்சனை இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரகு பிரசன்னா தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு வாரம் டிபிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீ வேலைக்கே போறது இல்லையடா, ட்ரிப் தான் போயிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். ரகுவோட வீட்டுக்கு போயிட்டு காய் வருதான். ரகுவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருதான், நான் டீசெண்டாக சொல்லிட்டேன். அதனால வந்து நாங்கள் ரகுவோட வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு திருப்பி வந்த மண்டபத்துக்கு போனோம். போயிட்டு மத்தியானம் லஞ்சு தான் பயங்கரமாக இருக்க போகுது. உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன டிஷ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, பார்ப்போம். பாயசங்கடா பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாஸ். ஐயோ, பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது கொடுங்கடா. அண்ணன், நீ பாயாசமே வைக்கலையாம்னே. ரகுவிட்ட அமௌண்ட் இருந்தா அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டு நன்றி எழுதி வச்சிருக்காங்க. எல்லாம் இவங்கதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் காரைக்குடி சீரியஸ். இன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம். 3 நாளாக என்ஜாய் பண்ணியாச்சு.
சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு சூப்பராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சீரீஸை முடிக்க போகிறோம். இப்போ இன்னும் காரைக்குடியில் தான் இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 3 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. 3 நாள் சிக்கன் மட்டன் தான். அப்புறம் கல்யாணம் இது வேற நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து நாங்கள் அந்த பேலஸ் எல்லாம் போனோம். பட் ஆனால் ரகு வந்து ஏமாத்திட்டான். அதை விட பெரிய பேலஸ் எல்லாம் இருக்கான். நாங்கள் அடுத்த டைம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸ் வந்து இன்னும் வந்து நாங்கள் எடுத்துட்டு வரக்கு ட்ரை பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஜாலியான vlogs பார்க்கணும்னா நிச்சயமா இந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ரசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் எங்கோ